கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 162வது பாடல். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பழைய உடன்படிக்கையிலே கர்த்தருடைய தூதனானவர் என்ற பெயரிலே அறியப்படுகிறார். ஆபிரகாம்கிட்ட கேட்கும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் எந்த மனிதனுக்கும் நேராக என்னுடைய கைகளை என்ன செய்ய மாட்டேன், நான் நீட்ட மாட்டேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு நேராகத்தான் என்னுடைய கையை உயர்த்துவேன், அவரிடத்துல தான் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் அவங்க அந்த பழைய பரிசுத்தவான்கள் நமக்கு காட்டுகிற வழிகள். நாமும் அப்படி தான் இருக்கணும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை எதிர்நோக்குகிறவர்களாய் அவரிடத்திலே நாம் அவரை தொழுது அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெறுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம்.
சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி பூமி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் மாறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் மாறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த என் கடங்கான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொன்னீங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக தான் என்னுடைய கண்களை ஏறெடுப்பேன். அது ஒரு விசுவாச அறிக்கை. மனிதர்களை நம்புவதை பார்க்கலும் மனிதர்களால் ஒரு நேரம் உதவி செய்ய முடியும், ஒரு நேரம் செய்ய முடியாது. அப்போ உதவி செஞ்ச நேரத்தில் நம்ம சந்தோஷமாக வருவோம், உதவி செய்ய முடியாத நேரத்தில் நமக்கு கோபம் வந்துடும், டென்ஷன் ஆயிரும். ஆனால் ஆண்டவரால் எப்பொழுதுமே உதவி செய்ய முடியும். ஆகையினால தான் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தை நான் தொடங்குவதற்கு முன்பாகவும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், அதை விண்ணப்பம் பண்ணி அவருடைய அந்த வழிகாட்டுதலின்படி என்ன செய்யணும், நாம் அதை செய்யணும். அப்போ எந்த உதவினாலும்
நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் பக்தன் இது எல்லாமே வசனம் பாருங்க. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே என்ன வருமா? எண்ணுக்கடங்கான நன்மைகள் என்ன செய்யுமா? நமக்கு வரும். ஆகையினால என்னுடைய கண்களை என்ன செய்வேன்? அவரை நோக்கி தான் பார்ப்பேன். மனிதர்கள் உதவி செய்யலாம், செய்யாமலும் போகலாம். அவர்களை நம்பி அல்ல. என்னுடைய நம்பிக்கை பரம நம்பிக்கை. அல்லேலூயா. நான் நம்புவது என்னுடைய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை. வானத்தை அப்படி மேலே விரித்து இப்போ வரைக்கும் கீழே விழுகாமல் அதை அவரால் செய்ய முடியும்னா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்ய அவரால் ரொம்ப எளிதாகவே என்ன செய்யும் முடியும். வேலைக்காக வெயிட் பண்ணுற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கான வேலையை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கூடிய சீக்கிரம் என்ன செய்ய போகிறீங்க? அதை சுதந்திரிக்க போகிறீங்க. திருமணத்திற்காக வெயிட் பண்ணுற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கான ஏற்ற துணையை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அது வரைக்கும் அவசரப்படக்கூடாது. பொறுமையாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாதத்தில் நாம் உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கும்போது தேவன் சரியான துணை, அதாவது அதுக்கு பேர் தான் ஏற்ற துணை. துணைனா எல்லாரும் ஏற்ற துணைனா தான் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏற்ற துணையை தேவன் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஏற்ற வேலையை கொடுக்கிறவர், ஏற்ற சகாயத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிற தேவன். பண பிரச்சனை வரும்போது, கடன் பிரச்சனை வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருந்து அதை மேற்கொள்வதற்கான வழிகளை நமக்கு அவர் காட்டுகிறார். அவரே உடனிருந்து என்ன செய்கிறாரு? நமக்கு நன்மைகளை செய்கிறார். ஆகையினால நாம் எந்த ஒரு உதவினாலும் கர்த்தரை நோக்கி தான் பார்க்கணும். தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 23வது பாடல். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலுயா துதி அல்லேலுயா. எந்தன் அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் தினமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். எந்த உள்ளே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை
அல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் காத்தார். எப்படி காத்தார்? ஒரு சேதமும் நம்மை அணுகாமல். சேதம் நடைபெறுவதற்கு 1000 சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் போதுமான தேவனாயிருந்து நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தான் நாம் உணர முடியும். அது மட்டுமல்ல, பஞ்ச நேரங்கள் வரும்போது, கஷ்ட நேரங்கள் வரும்போது அவர் நம்முடைய தஞ்சமாயிருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்கவும் வைத்திருக்கிறார். அந்த நன்றி உணர்வு எப்பயுமே இருக்கணும். பாருங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும் எப்பயுமே. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை மோசமாக இருந்ததுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்ன ஆண்டவரே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. இதற்கு முன்பாக இருந்த சூழ்நிலையின், மோசமான சூழ்நிலையின் போது தேவன் எப்படியெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவித்தார் என்பதை யோசித்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 400வது பாடல். கடந்த வாரத்தில் நாம் அந்த பாடலை முதல்ல பாடினோம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா என்கிற பாடல். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். சில நேரம் ஜெபத்தில் அழுக வருது, சில நேரம் ஜெபத்தில் சூழ்நிலை நிமித்தமாக கூக்குரல் கூட வந்துடும் சிலருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் அவர் கேட்கிற தேவன். ஏனென்றால் அவர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல தேவனாக இருக்கிறபடினால தான் நாம் முறையான ஜெபம் பண்ணாலும் சரி, முறையற்ற ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தர் கேட்கிற தேவனாக இருக்க. என் பிள்ளை என்ன தான் சொல்லுது அதை முதல்ல கேட்போன்னு என்ன செய்கிறாரு? அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பிடிச்ச ஜெபமாக இருந்தாலும் சரி, பிடிக்காத ஜெபமாக இருந்தாலும் சரி, நாம் அவரை வேண்டிக் கொள்ளும் போது அதற்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறதுனால அதை செய்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் தெரிந்த பாடல், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடுங்கள், தெரிந்தவர்களோடு சேர்ந்து பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
துதித்து துதிக்கிறேன்.
உயரத்தில் கூப்பிட்டு உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டு உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துணிந்து தூக்கி பெரியவனாக்கி உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கி பெரியவனாக்கி உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினீரே துணிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். தூக்கினீரே துணிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினீரே துணிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. உம்மை பாட, உம்மை புகழ, ஆண்டவர் உமக்கு நன்றி பலிகளை செலுத்த தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, மகா பெரிய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களை நடத்தின நல்ல தேவன், இனிமேலும் நடத்த நீர் போதுமானதுக்கு அதிகமான தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த பூமியில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி எங்களை எல்லாரையும் நீர் தெரிந்திருத்திருக்கிற எங்களை தகுதிப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.